வணக்கம் கிட்டி. தமிழக கடல் மீன்பிடி சட்டத்தின்படி ஏப்ரல் 15ஆம் தேதி முதல், அதாவது இன்று இரவு 12 மணி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரையிலான 61 நாட்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழக கிழக்கு கடற்கரை பகுதியில் 15 முதல் ஜூன் 14 வரை பார்த்தோம்னால் மீன் இனப்பெருக்க காலமாக உள்ளது. அந்த நேரத்தில் மீன் பிடிப்பதால் கடலில் மீன் வளம் பாதிக்க வாய்ப்பு உள்ளது. எனவே தமிழக மீன்பிடி சட்டத்தின்படி மீன் இனப்பெருக்க காலத்தில் மீன்பிடி தடை காலம் விதிக்கப்படுகிறது. அதன்படி மீன் வளத்தை பாதுகாக்க தமிழக கிழக்கு கடற்கரை மீன் இனப்பெருக்க காலமான 61 நாட்களுக்கு பார்த்தோம்னால் விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகளில் ஆழ்கடலில் சென்று மீன் பிடிக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளது. இது குறித்து அந்தந்த மாவட்டங்களுக்கு பார்த்தோம்னால் சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டுள்ளது. இதற்கு மீனவர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரையிலான கிழக்கு கடற்கரை பகுதியில் இந்த தடை அமலில் இருக்கும் என்றும், கடலுக்கு சென்றுள்ள விசைப்படகுகள் அனைத்தும் ஏப்ரல் 14 இரவு 12 மணி முதல், அதாவது இன்று இரவு 12 மணிக்குள் பார்த்தோம்னால் கரை திரும்ப வேண்டும் என அரசின் சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறும் பட்சத்தில் மீன்பிடிப்பில் ஈடுபடும் மீனவர்கள் மீது உரிய நடவடிக்கையும் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பார்த்தோம்னால் மீன் விலை பார்த்தோம்னால் 2 மடங்காக உயர்ந்து உள்ள நிலையில் இந்த 61 நாட்கள் மீன்பிடி தடை காலம் தற்போது விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீன் விலை பார்த்தோம்னால் 10 மடங்கு விலை உயர்வும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிப்டி.